இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, சுகமான சுமைகள். இன்று சுமைகளை இறக்கி வைக்க யாரும் இல்லை. என்னை இந்த சுமைகளும் வேதனைகளும் என்னை அழுத்தி என்னை முற்றிலுமாக வாழ்வையை இழக்குகிற ஒரு நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று எத்தனையோ மனிதர்கள் தடுமாற்றத்தில் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் சுகமான சுமைகளாக இதோ நான் உங்கள் சுமைகளை சுமந்து உங்களுக்காகவே பிறக்க இருக்கிறேன் என்ற ஒரு தெளிவை வார்த்தை வழியாக இறைவன் சொல்லித்தர விரும்புகிறார். வாங்க வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்ளுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருள் ஆசீரும் பாலநேசுவின் அன்பு கடந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் குடும்பத்தோடு தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பிலினியவர்களை, சுகமான சுமைகள். மத்தேயு 11:28 சொல்லுகிறது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். என் சுமைகளை யாராவது ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்று எதிர்பார்ப்பவர்கள் மத்தியில் இளைப்பாறுதலை தருவதற்காக காத்திருக்கும் இயேசுவை நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆம், இன்றைய உலக போக்கில் பலவிதமான சுமைகளை இறக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம். எப்படியாவது முட்டி மோதி பாடுபட்டு ஒரு சுமையை இறக்கிவிட்டால் இன்னொரு சுமை நம்மேல் ஏறிக்கொள்ள காத்திருக்கிறது என்று சொல்லுவார்கள். சொல் வழக்கில் சொல்லுவாங்க, இப்பதான்பா ஒரு பெரிய பிரச்சனையை சுமைய கப்பலேத்தி அமுச்சு வச்சேன் அப்படின்னு சொல்லி அப்பாடா அப்படின்னு மூச்சுறதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை ராக்கெட் மாதிரி வந்திருக்குது. நான் என்ன பண்ணுவேன், இந்த சுமையை யார் தான் தாங்க முடியும், யார் தான் இறக்கி வைக்க முடியும் அப்படின்னு கதறுகிற மனிதர்கள் மத்தியில் கடவுள் இளைப்பாறுதல் தருகிறார். இவ்வுலகில் சுமைகளற்ற மனிதர்களை பார்ப்பது அரிது. மனித வாழ்க்கை என்றாலே சுமைகளோடு தான் பயணிக்க வேண்டியிருக்கிறது. சுமைகளை நம் தோள்களிலும் உடலிலும் ஏற்றுவதற்கு பலர் இருக்கின்றனர். ஆனால் நமக்கு ஆறுதலையும் இளைப்பாறுதலையும் தருவதற்கு வெகு சிலரை இருக்கின்றனர். அன்பு எதையும் சுமக்கும். அன்பால் சிலுவையை சுமந்து நம்மை மீட்டெடுத்தவர் தான் நம் அருள்நாதர் இயேசு. பொதுவாகவே கிராமத்தில் எல்லாம் நுழைவாயிலுக்கு முன்னாடி ஒரு பெரிய சுமை தாங்கி கல்லை வைத்திருப்பாங்க. அது அழகா பார்த்தீங்கன்னா வடிவமைக்கப்பட்டிருக்கும். வெகு தூரமா ஒரு சுமையை சுமந்துக்கிட்டு ஊருக்குள்ள வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சுமை தாங்கி கல் மீது இறக்கி வைத்து விட்டு சற்று இளைப்பாறுவார்கள். நமக்காக ஒரு சுமை தாங்கி கல் போல ஆண்டவர் இயேசு நமது பாவங்களை நமது செயல்களை சிலுவையில் சுமந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அன்புமிக்கவர்களே, சுமை என்பது பல கூறுகளாக பார்க்கப்படுகிறது. துன்பம், துயரம், வேதனை, உடல் நோய், கடன் சுமை, குடும்ப பாரம், தாய் கருவில் இருக்கிற குழந்தை கூட சுமை என்று நினைக்கின்றார்கள். ஆனால் முற்றிலுமாக வேறு கண்ணோட்டத்தில் நாம் சற்று சிந்திக்க வேண்டும். பிள்ளைகளின் நல்வாழ்வு, அவர்களின் நல்ல எதிர்காலம், குடும்ப நிர்வாகம், பொருளாதார நிலைப்பாடு, கல்விக்கான பொருளாதாரம் போன்ற பல சுமைகளை பெற்றோர் தினமும் சுமக்கிறார்கள். சுகமான சுமைகளாக இவர்களை சுமக்கின்றார்கள். இவர்களின் பொறுமையும் தியாகத்தையும் என்னவென்று சொல்வது சற்று சிந்திப்போம். இது சுகமான சுமைகள். வாழ்வு பெற வேண்டும், தங்களது பிள்ளைகள் நல்வாழ்வை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பெற்றோர் சுமக்கின்ற சுமை. நமது ஆதிப்பெற்றோர் செய்த தவறால் நம்மீது ஒரு தீராத பாவ சுமை சுமத்தப்பட்டது. இந்த சுமையை இறக்க தனது ஒரே மகனை மனித அவதாரம் எடுத்து கன்னிமரியாளின் வழியாக பிறக்க செய்தார் நம் கடவுள். ஆம், மக்களின் சுமைகளை தாங்கவே மனித சாயல் எடுத்து கொண்டார். எப்படி ஊரு தொடக்கத்துல மனிதன் கொண்டு வருகிற சுமைகளை சுமக்க சுமை தாங்கி கண்டிருக்கிறதோ, நமது சுமைகளை தாங்க மனித சாயல் எடுத்தவர் தான் நம் அருள்நாதர் இயேசு. அவர் நம் சுமைகளை தாங்கிக் கொண்டது போல நாமும் மற்ற சுமைகளை தாங்க முன்வர வேண்டும் என்று புனித பவுலடியார் அழைப்பு விடுக்கிறார். கலாத்தியர் 6:2 ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள், இவ்வாறு கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுவீர்கள் என்று நம் வாழ்வின் பாடமாகவே அவர் கற்பிக்கிறார். என்ன செய்யணும்னா, வாழ்க்கையில எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மன்னிக்க வேண்டிய மனிதர்களை மறக்க வேண்டிய நிகழ்ச்சிகளை நாம் சுமந்து கொண்டிருப்பதால் யாருக்கு என்ன லாபம்? கொஞ்சம் யோசிங்களேன். மன்னித்து மனிதனாக உங்கள் சுமைகளை, பாவ சுமைகளை சுமந்து மீட்டெடுத்திருக்கிறார் இறைவன் நம்மை. அதை அறிந்து கொண்டு 1 பேதுரு 5:7 சொல்லுவது போல உங்கள் கவலைகள் எல்லாம் அவருடைய விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் என்று சொல்லப்படுகிறது.
ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு. அவர் உனக்கு ஆதரவு அளிப்பார். அவர் நேர்மையாளரை ஒருபோதும் வீழ்ச்சியுட விட மாட்டார் என்று திருப்பாடல் 55:22 சொல்லுவது போல அனைத்தையும் அவரிடம் கொடுங்கள். ஆசீர்வாதம் நிச்சயம். சுகமான சுமைகளாக வாழ்வில் அனைத்தையும் மறந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆசீர்வாதம் நிச்சயம். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, சுகமான சுமைகளாக பெற்றோர் பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து சுமக்கின்ற ஒவ்வொரு சுமைகளையும் நீர் அவர்களுக்கு உடனிருந்து காத்து வழிநடத்துவது போல எங்கள் வாழ்விலே எதையும் சுகம் என்று ஒருபோது நாங்கள் நினைத்து விடாமல் சுமைகளும் இருக்கிறது என்பதை அறிந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் பிறரும் சுமைகள்